எல்லோருக்கும் வணக்கம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 நாளாக போர் நடந்துக்கிட்டு இருக்குது. என்னதான் போர் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த போருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சீஸ் ஃபயர் அறிவிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் சீஸ் ஃபயர் அறிவித்தாலும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துவாங்க. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 60 டேஸ்க்கு சீஸ் ஃபயர் எந்த ஒரு தாக்குதலும் இருக்காது அப்படின்னு யூஎஸ் சைட்லேருந்து ஒரு அறிவிப்பு வந்ததுனால வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்சைட் போக ஆரம்பிச்சிருச்சு. அதை பேஸ் பண்ணி இந்திய பங்குச்சந்தையும் பார்த்திங்க அப்படின்னா 500 பாயிண்ட்டுக்கு மேலே வரைக்கும் இன்ட்ராடே ஹை பாசிட்டிவாக போயிருக்கு. அதேமாதிரி சென்செக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் வரைக்கும் அப்சைட் போயிருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி இனி வரும் நாட்களில் தொடருமா? அப்படி தொடரும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் எங்கே, சப்போர்ட் எங்கே, மண்டேக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பையபோ செல்பிலும் இந்த வாரத்தில் எந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிப்டி ஸ்பாட்டினுடைய 1 ஹவர் சார்ட். இது பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த வாரத்திற்கான மூமெண்ட். கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23,150 லோ வந்திருக்கு. அதேமாரி அதிகபட்சமாக 23,650 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா லோ சைட்லேருந்து மேலே அப் சைடு வந்திருக்கு. க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் ஒரு 461 புள்ளிகள் அதிகரித்து 23,622 முடிவடைஞ்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாகவே க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய 23,500 இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணி தான் அப் சைடில் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய க்ளோசிங் இப்போ அடுத்து நம்ம பார்க்க இந்த வாரத்தில் நம்ம மோஸ்ட்லி எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்னுடைய ஃபெட் ரேட் கட். அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்தீங்க அப்படின்னா 3.75 பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்குது. இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அன்சேஞ்சாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க 0.25 பைசா இல்லது 0.5 பைசா ஏதாச்சும் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அதற்கான ஒரு இன்ஃபேக்டை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கலாம். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் வாரத்தில் இருக்குது. இப்போ அடுத்தது மண்டேக்கான மார்க்கெட்டில் நம்ம நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மண்டே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பார்த்திங்க அப்படின்னா அப்சைடு ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட் திரும்ப பார்த்திங்க அப்படின்னா 23,320 வரைக்கும் லோ ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே அந்த 320 சப்போர்ட் எடுத்து நல்லா ஒரு புல்லிஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு மெயினாக இந்த சீஸ் ஃபயர் ஒரு இதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதனுடைய கண்டினியூட்டி இப்போ போர் நின்றுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் திரும்ப ஒரு அப்சைட் ரேலி கிடைக்குமா? இன்வெஸ்டர்ஸ்லாம் திரும்ப புது இன்வெஸ்டர்ஸுக்கு உள்ளே வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் நிறையா தான் இருக்குது. இப்போ இருந்தாலும் மண்டே மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,580 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 23,480 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,400 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 400-420 இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 23,680 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 23,740 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 23,800 பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்சைடு ரெசிஸ்டன்ஸாக சான்சஸ் நிறையவே இருக்குது. இது எல்லாமே மேலே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். மண்டே மார்க்கெட்டில் நிஃப்டியினுடைய பையபோ செல் பிலோ இன்ட்ராடே லெவல்ஸ். இப்போ மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பையபோ செல் பிலோ. ஏன்னா இப்போ மண்டே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் தான் கொடுத்துச்சு. ஒரு 250 புள்ளிகள் கேப் அப் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் திரும்ப கீழே 320 வரைக்கும் வந்திருக்கு. திரும்ப அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி கீழே இந்த 320லேருந்து சப்போர்ட் எடுத்து 650 வரைக்கும் மேலே போயிட்டு 620 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி மண்டே ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியரஸ்ட்டாக ஒரு ஃப்ளாட் மைனஸில் தான் இருக்குது. இப்போ இதுமாரி நல்ல பிரேக் அவுட் பையிங் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23,680க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நல்லாவே மேலே திரும்ப அடுத்தது 740-800 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் திரும்ப கீழே வரும் பட்சத்தில் இந்த 400 சப்போர்ட் எடுத்து மேலே வரும் பட்சத்தில் நம்ம இந்த இடத்த ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ணி பை எடுத்தோம் அப்படின்னா திரும்ப மேலே வரும்.
423 400 உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும். இதுதான் பொதுவாக மண்டேக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். இல்லை அப்படின்னா இந்த 23 400லேருந்து இந்த 23 650 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து யூஎஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. இருந்தாலும் மெயின் மேஜர் பாயிண்ட்ஸ் இது 2 தான் மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். இது எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.